ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த சேனல் ஒன் செகண்ட். இட்ஸ் ஐ தமிழன். இன்றைக்கி நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே குப்பையாக இருக்குது. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, அறகுற ஆர்வ கோளாறுல நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, சில காம்பனன்ட்ஸை வாங்கி வச்சிருக்கோம். இந்த அட்ரினோ போர்டுக்கு உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்றைக்கி இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய காம்பனன்ட்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆர்டர் போட்ட காம்பனன்ட் எந்த காம்பனன்ட்டும் வரவில்லை அப்படிங்கிற காரணத்தினால, சரி நம்ம லோக்கலாக ட்ரை பண்ணி பார்ப்போமே, கிடச்சதுனா நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலான சில காம்பனன்ட்ஸ் வாங்கணும். அந்த காம்பனன்ட்ஸ் இல்லாதான் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. பட் இந்த லேசர் லைட்டை நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னு தெரியுமா, அந்த அட்ரினோ போர்டு இருக்குல்ல, அந்த அட்ரினோ போர்டில் லேசர் லைட் மாட்ட முடியும் அப்படிங்கிறது எனக்கு இதுதான் தெரியும். இந்த சென்சார் யூஸ் பண்ணி தான் நான் வந்து என்னோட அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். அது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போ அந்த லேசர் வந்து அந்தளவுக்கு சேஃப் இல்லைங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஓகே ஃபைன். முதல்ல நம்மளோட பிளான் படி என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, இதில் ஒரு அல்ட்ராசோனிக் மாடியூல் இருக்குல்ல, இந்த மாடியூல் நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். ஆனால் இது ஒழுங்காக ஒர்க் ஆகவே இல்லை. அது எங்களுக்கு செட் பண்ண தெரியல, இல்லை கேபிள்ஸ் ஏதாவது லூஸாக இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த மாடியூல் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுதான் அந்த சென்சார் மாடியூல். ஐ மீன் அந்த வாட்ஸ் கால் த அல்ட்ராசோனிக் மாடல். இதிலிருந்து சவுண்ட் வேவ்ஸ் வந்து பவுன்ஸ் பண்ணும். இது வந்து ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து டிரான்ஸ்மிட்டர், இது ரிசீவர். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேருந்து வர வேவ்ஸ் இருக்குல்ல, சவுண்ட் வேவ்ஸில் இதை பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இதுக்கு ரிசீவ் ஆச்சு அப்படின்னா ஏதோ ஒரு இடைஞ்சல் இருக்குது அப்படிங்கிறது இது டிடெக்ட் பண்ணிடும். அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, சென்ட் பண்ணும்போது ஒரு டைம் ஸ்டாம்ப் வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த சிக்னல் சென்ட் பண்ணும்போது இது ரிசீவ் பண்ணும்போது இன்னொரு டைம் ஸ்டாம்ப் வச்சிருக்கும் போல இருக்குது. ஸோ அதை வச்சு அதை கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு அது டிஸ்டன்ஸில் அந்த ஹேண்ட் இருக்குது அப்படிங்கிறது அது வந்து கேல்குலேட் பண்ணும். பேஸ்ட் அப்பான் லைக் சவுண்டோட ஸ்பீடு வச்சு கேல்குலேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் வச்சிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா, இதில் வந்து சவுண்ட் இருக்குல்ல, டேரெக்டாக வந்து ஒரு லைன் ஆஃப் பாயிண்ட் பின் பாயிண்ட் அக்யூரசி அப்படிங்கிற மாதிரி போகாது. இது வந்து ஸ்ப்ரெட் ஆகி போகும், ஒரு வேவ் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த சவுண்ட் வேவ்ஸ் அப்படியே வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆகும், ஒரு ஆங்கிளில் ஸ்ப்ரெட் ஆகி போகிறதுனால நம்மளால் கரெக்டாக இப்போது இது 100 மீட்டர் ஃபினிஷிங் லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைன் இப்படி வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பின்னாடி வரும்போதோ என்ன பண்ண முடியும்னா, டெக்னிக்கலி அதில் அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாப் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பிளானை நான் என்ன பண்ணேன்னா ஒமிட் பண்ணேன். பட் இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த சவுண்ட் நார் இது எல்லாமே எனக்கு நல்லா பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். சரியா, இது வந்து கிட்டத்தட்ட 100 ரூபீஸ் ஆச்சு லோக்கலாக வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு டிஸ்பிளே இருக்குது. இது வந்து 16:2 அப்படிங்கிற ஒரு டிஸ்பிளே நினைக்கிறேன். இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணி தான் அவங்களோட டைமர் நம்ம வந்து அவங்க என்ன ஸ்பீடில் ஓடிருக்காங்க அந்த டைமை வந்து நம்ம வந்து இதிலேருந்து டிஸ்பிளே பண்ணியிருப்போம். அதாவது டைமை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம்னா என்ன சொல்ல வரேன்னா, இப்போது 40 மீட்டர்ஸ் ரேஸ் ஓடுறாங்கன்னா அந்த 40 மீட்டர்ஸ் அவங்க எவ்வளோ நேரத்தில் ஓடிருக்காங்க அப்படிங்கிற அந்த டைம் இந்த பர்டிகுலர் டிஸ்பிளேல தான் வந்து சேரும். ஒரு ஸ்டாப் வாட்ச் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் இன்னும் வந்து இதை எப்படி நம்ம வந்து அங்கே கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஃபைனல் ப்ராடக்ட் தெரியல. இன்னும் சில காம்போனன்ட்ஸ் வரலை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா, இங்கே ஒரு லேசர் மாட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லேசர் லைட் நான் ட்ரிகராக வச்சு தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த இதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சைட்லேருந்து லேசர் லைட் என்ன பண்ணணும்னா, இந்த சைடில் வந்து அது ஒரு சென்சாரில் பயன்பட்டுகிட்டே இருக்கும். அந்த சென்சாரில் எப்போ அந்த லேசர் கட் ஆகுதோ அந்த இடத்த நம்ம வந்து ஸ்டாப் வாட்ச் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ டெக்னிக்கலி இதுதான் பிளான். இதுக்கு டிரான்ஸ்மிட்டர் கிடச்சிது, ரிசீவர் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் அதுவும் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பட்டன்ஸ் இருக்குது, எல்இடி லைட்ஸ் நாங்கள் நிறைய வாங்கினேன். அந்த இதெல்லாம் பார்த்து தெரியுதுல உங்களுக்கு, இது வந்து ஒரு கலர் எல்இடி, இது இன்னொரு கலர் எல்இடி. அதாவது டெக்னிக்கலி எனக்கு இத்தனை நாள் வரைக்கும் தெரியாது, இது ஏன் சில லைட்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, சில லைட்ஸ் ஏன் வந்து அந்த டிரான்ஸ்லூசண்டாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் இன்றைக்கி தான் எனக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிது. நிறைய பேட்டரி வாங்கினேன். இந்த பேட்டரிலாம் எதுக்கு வாங்கி வச்சுருக்கேன்னு கேட்காதீங்க. எனக்கு இது சின்ன வயசில் இதை வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்காது அப்படிங்கிறதுனால நான் இப்போ வாங்கினான்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் கலராக வந்து இந்த ஒரு எல்இடி பல்ப்ஸ் இருக்குது, இது நிறைய வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த இதுக்கு பேர் எது சொல்லுவாங்களே, இந்த 7 ஐயோ ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட இந்த கேல்குலேட்டர்லாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு மாதிரி நம்பர் டிஸ்பிளே மாதிரி வரலாம், அந்த மாதிரிப்பட்ட டிஸ்பிளே தான். 7 செக்மெண்ட் டிஸ்பிளே எனக்கு இதுக்கு பேர். ஸோ 3 டிஜிட் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே 2 நம்ம வாங்கியிருக்கோம். இதுவும் கிட்டத்தட்ட 30 ரூபீஸ் தான் ஆச்சு நினைக்கிறேன், ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. ஸோ இது எல்லாத்துக்கும் கான்ஃபிகரேஷன் கொடுத்து கடைசியாக பார்க்கும்போது என்ன இருக்கும், என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னும் இந்த டாட் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே கிடைக்கவே இல்லை. அண்ட் சில விஷயங்கள் கிடைக்கவே இல்லை. கடைசியாக ஃபைனலாக இங்கே இன்னொரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து சவுண்ட் டிரான்ஸ்மிட்டரில் சவுண்ட் ரிசீவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆர் ஏதாவது ஒரு ரெஃப்ரி அஃபிஷியலாக விசில் அடிக்கும்போது அந்த விசிலோட சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டை ஒரு ட்ரிகராக யூஸ் பண்ணுறதுக்குள்ளது தான் இது. அதாவது ஏதாவது சவுண்ட் போட்டால் போதும், இது வந்து கேப்சர் பண்ணும். இது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரு ட்ரிகராக வச்சு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆக்சுவலான ஒரு விஷயம். சரியா, இப்போ இவ்வளோ விஷயங்களை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, எக்ஸாக்டாக வந்து சில விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியாது. பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வச்சு ஸ்டாப் வாட்ச்லாம் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நாளைக்கு மோஸ்ட்டாக நான் வந்து இதிலேருந்து சவுண்டை கேப்சர் பண்ணும்போது ஸ்டாப் வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு, எப்போ இதில் சவுண்டு திருப்பி ஒரு தடவை கேட்குதோ அப்போது ஸ்டாப் வாட்ச் ஸ்டாப் பண்ணுறதுக்கு உள்ள மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணுவேங்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு பேசிக்காக இனிஷியல் நம்ம வந்து பண்ண போகிற ப்ராஜெக்ட். போக போக ஒவ்வொரு காம்பனன்ட்ஸாக வர நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு மேலே பில்ட் பண்ணி கடைசியில் ஒரு பக்காவான ஒரு ஸ்டாப் வாட்ச் மாதிரி எல்லாமே கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இது இந்த வாரத்துக்குள்ளே கான்டென்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களை இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from my Tamil and bye, have a nice day. Bye.